ஒரு சில பேர் ரொம்ப தெளிவா நல்லா வாழ்வாங்க. ஆனா, அவங்கள சுத்தி இருக்கிறவங்க வாழவே முடியாது. ஏன்னா, ஒரு விஷயத்தையுமே அவங்க சரியா செய்ய மாட்டாங்க. செய்ய வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் தவற விட்டுட்டு, இனிமே செஞ்சுருவேன். இப்ப இனிமே செஞ்சிரலாம். செஞ்சிர்றேன். செய்ய போறேன். நம்புற வரைக்கும் நம்மள விடவே மாட்டாங்க. இவங்க எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா நெனப்பு? அவங்க சொல்றத கரெக்ட்டா செய்வோம். செய்யணும். செய்யலையோ அப்டின்னா, அப்போ நீ நாளைக்கு செஞ்சுக்கோ. அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க சொல்ல மாட்டாங்க. வேற மாதிரி நம்மள்ட்ட ஏன் செய்யலங்கிறத மட்டும் நல்லா தெளிவா கேட்பாங்க. இப்படி கேட்குறவங்க, அவங்களுடைய கடமைகள், அவங்களுடைய ஒரு பொறுப்புங்கிறது எதையுமே செய்ய மாட்டாங்க. கேட்டா ஒரே வார்த்தை, "சரி, சரி செஞ்சிடலாம். சரி, சரி செஞ்சிடலாம்." மனிதனுக்கு மனசு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணு தான். உங்களுக்கு வலிக்கிற விஷயம் அவங்களுக்கு வலிக்கும். நீங்க கடுமையா இருக்க நீங்களே, அது இல்ல, இது இல்லன்ட்டு அவங்க மேல ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சு இப்படி கத்துற நீங்க, அவங்க மென்மையா உங்களுக்காக எல்லாத்தையும் செய்றவங்க. அவங்கள 1000 கேள்வி நீங்க கேட்குற நீங்க, உங்களோட பொறுப்புகள நீங்க தவற விடாதீங்க. இது பல பேர் வீட்ல நடக்குது. கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. இதனாலேயே பல குடும்பங்கள்ல ஒரு மனசுல ஒரு கவலையும், ஒரு நிம்மதி இல்லாத ஒரு விஷயங்களும் நிலவிட்டு இருக்கு. அடிப்படையான ஒரு சந்தோஷத்தோட ஒரு குடும்பம் இருக்கணும்னா, அதுக்கு புரிதல் வேணும். புரிதல் எங்கேருந்து வரும்? உன்னோட தப்ப நீ எப்படி பார்க்குறியோ, அதே மாதிரி அடுத்தவங்களோட தப்பையும் பாரு. உனக்கு அடுத்த முறை ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல அவங்களுக்கு வாய்ப்பு இல்லன்னா, உனக்கும் இல்ல.